தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் அப்படிங்கறத காரணமா சொல்லியிருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க? நிச்சயமாக அந்த சந்தேகத்தை அலட்சியப்படுத்த முடியாது. இடைத்தேர்தல்கள் எந்த லட்சணத்தில் நடைபெறுகிறது என்று நாம் தொடர்ந்து பல வருடங்களாக பார்த்து வருகிறோம். அதற்கு திமுக மட்டும் குறை சொல்லி பயனில்லை. அதுவும் அதிமுக ஆட்சியிலும் இப்படித்தான் நடந்தது. இடைத்தேர்தல்களில் இழந்த பண விநியோகம், பரிசு பொருட்கள் தட்டுப்பாடின்றி விநியோகம், தேர்தல் கமிஷன் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு நள்ளிரவு நேரங்களில் சென்று வீடுகளில் பணம் கொடுப்பது, பால் பாக்கெட்டுகளோடு சேர்ந்து பணம் போடுவது என்று பலவிதமான டெக்னிக்கலை கடைபிடித்து அதிமுக திமுக ஆகிய இரு கட்சிகளிலும் முறைகேடுகள் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றன இடைத்தேர்தல் சமயத்தில். ஆகவே இந்த முறையும் வெற்றிக்காக திமுக பணத்தை கொட்டும், பரிசு பொருட்களை கொட்டும். ஈரோடு கிழக்கில பட்டியில் அடைத்து வைத்து சினிமா காட்டி பணம் கொடுத்ததை போல அப்படி கூட நடைபெறலாம். இதற்கெல்லாம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. இது ஒரு முக்கியமான காரணம். இரண்டாவது காரணம், இடைத்தேர்தலில் பெரும்பாலும் ஆளுங்கட்சிகளால் வெற்றி பெற்று வருகிறது. இன்னொரு காரணம், இப்போது அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் பலத்த அடி வாங்கி இருக்கிறது. மீண்டும் ஒரு தோல்வி என்பது அந்த கட்சியினுடைய தொண்டர்களை சோர்வடைய செய்யலாம் என்ற கட்சியில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம். ஓகே சார். தேர்தலை கண்டு அஞ்சக்கூடிய இயக்கம் அதிமுக அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு வர்றதையும் விமர்சனமா பலர் வைக்கிறத பாக்குறோம். இப்போ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறத எப்படி பாக்குறது சார்? நான் அதான் சொன்னேன், திமுக ஆட்சி பலவிதமான முறைகேடுகளில் ஈடுபடும் என்பது அந்த அதிமுகவின் ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டில் நியாயம் இருக்கிறது. அதே சமயம் அதிமுகவும் அந்த வழிமுறைகளை கடைபிடித்திருக்கிறது என்று சொன்னேன். இப்போது இடைத்தேர்தலில் நான் கடைசியாக கேள்விப்பட்டது, அங்கே போட்டியிட வேண்டும் என்ற கருத்து ஓரிரு நிர்வாகிகள் மத்தியில், குறிப்பாக திரு சி.வி. சண்முகம் அதை வலியுறுத்தினார் என்று நான் அறிகிறேன். ஆனால் சில முன்னாள் அமைச்சர்கள் ஒரே குரலில் வேண்டாம், இது நமக்கு பாதகமாகத்தான் முடிய போகிறது, எப்படியும் அவர்கள் பணம் கொடுப்பார்கள், நாம ஏதாவது கொஞ்சமாக கொடுத்தாலும் அது வேஸ்டாக போய்விடும் என்ற கருத்துக்களை கொண்டிருந்ததாக நான் விவரமறிந்த நண்பர்கள் மூலம் அறிகிறேன். ஆகவே வேண்டாம் என்ற கருத்துதான் அதிமுகவுக்குள் ஓங்கி வலித்தது. அதன் காரணமாக வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். ஓகே சார். இணைப்புல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு ரமேஷ்.